ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் நதிரா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்வீட் பிரெட் டோஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அதாவது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பிரெட் டோஸ்ட் வந்து நான் ஸ்வீட்டாக செஞ்சு காட்ட போகிறேன். அதை தான் உங்களோட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் எல்லா வீடியோஸும் உங்களால் தொடர்ந்து வாட்ச் பண்ண முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த டோஸ்ட் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஒரு 6 ஸ்லைஸ் அளவுக்கு ப்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் நம்ம 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். ஸோ நான் வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டையை வந்து நான் பவுலில் வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். ஸோ இந்த ப்ரெட் டோஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து காலையில் வந்து குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லஞ்சுக்கு கூட குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் செஞ்சு கொடுக்கலாம். ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நம்ம எக்கெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால, அது இல்லாமல் நம்ம ப்ரெட்டு வந்து நான் இன்றைக்கி கோதுமை ப்ரெட் தான் செய்ய போகிறோம். அதனால் ரொம்ப ஹெல்த்தி தான். கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸோ 2 முட்டையை நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ முட்டையை பீட் பண்ணி எடுத்தால் தான் நல்லா வந்து சாஃப்டாக நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நல்லா 2 முட்டையை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பால் சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து பாக்கெட் பால் தான். நான் வந்து காய்ச்சாத பால் தான், பாக்கெட் பால் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் காய்ச்சின பாலாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னொரு முறை நல்லா பீட் பண்ணி எடுத்துப்போம். ஸோ நல்லா வந்து சர்க்கரை வந்து நல்லா கரையிற அளவுக்கு நல்லா இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம முட்டை சேர்த்துருக்கோம். ஒரு சிலருக்கு வந்து முட்டையோட ஸ்மெல் வந்து பிடிக்காது. ஸோ அதுக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டோம் அப்படின்னா ஸோ அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ முட்டை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டை எடுத்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மில்கில் வந்து நம்ம வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட்டு வந்து பிஞ்சிராமல் பார்த்து லேசாக எடுங்க. இப்போ நான் ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன். நீங்கள் கீ இல்லை பட்டர் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வெறும் ஆயில் விட்டு தான் இதை வந்து செஞ்சுருக்கேன். ஸோ அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா செவந்து வர மாதிரி நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி ப்ரெட் டோஸ்ட் செஞ்சு கொடுத்தோன்னா அது ரொம்ப சாப்பிட இனிப்பாகவும் இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ஸோ குழந்தைங்க வந்து ஈவினிங் வீட்டுக்கு வந்தாலும் சரி, வீட்டில் லீவ் டேஸில் இருக்கும்போதும் காலையில் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுக்கலாம். ஸோ நல்லா அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஸோ 2 பக்கமும் நல்லா செவந்து வர மாதிரி நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். ஸோ ப்ரெட்டு வந்து நல்லா வந்தால் தான் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதே போல் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லா ப்ரெட்டையுமே நான் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் அடிப்பாக நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போடுங்க. லைட் எண்ணெய் மட்டும் விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து கீ பட்டர் செஞ்சீங்க அப்படின்னா இனிமேல் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம அர்ஜென்ட்டுக்கு வீட்டில் ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா டக்குனு இது வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். நாம்பளுமே இது பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம். ஸோ நம்மளோட ப்ரெட் டோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சூப்பரான டோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த டிஷ் வந்து உங்களுக்கு பிடிக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வீடியோவை ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு சூப்பரான ரெசிபியை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.